பணத்த முதலீடு பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் என்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி, "சார் ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி போடுறது? என்ன பண்ணா எனக்கு பணம் வளரும்?" அப்படின்னு தான். ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் போடுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. ஒரு சில பேர் வந்து கேட்கறது, "சார் என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்றீங்க? என்ன ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணா கரெக்ட்டா இருக்கும்? நானும் இதெல்லாம் பண்றேன் கரெக்ட்டா? நீங்க எனக்கு அனலைஸ் பண்ணி சொல்லி தர முடியுமா?" அப்படின்னு. பட் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸா இத பண்ணணும், அத பண்ணணும், இத வாங்கணும், இத விக்கணும் அப்டின்னா நெறைய கன்ஃப்யூஷன் ஆகும். எல்லாராலயும் பண்ண முடியாது. நமக்கும் டைம் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்போம். இல்லன்னா ஒரு எம்ப்ளாயியா இருப்போம். நமக்கு டைம் இருக்காது. அண்ட் நெறைய புக்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு தெரியிற ஒரே விஷயம் என்னன்னா, சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, லாங் டெர்ம் பேஷன்ஸ் போட்டுட்டு மறந்துருங்க. அதாவது ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. பணத்த எடுக்காம வச்சுட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்கா அது வளர்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கும். அந்த மாரி புக்ஸ பத்தி நான் அதுக்கப்புறமா ஒரு வீடியோல தனியாவே சொல்றேன். ஏன்னா, அந்த புக்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரே காமன் திங் லாங் டெர்ம் இன்வெஸ்டிங் ஒரு கம்பெனி லாங் டெர்ம் இன்வெஸ்டிங் சோ தட் நீங்களும் வந்து உங்க போட்ட பணம் பல மடங்கு வளரும். 10 to 100 டைம்ஸ் வளரணும்னா இதுதான் ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. பட் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாருக்குமே புதுசு. நம்ம இப்பதான் நெறைய மார்க்கெட் வளர்றதுனால கோல்டு, ரியல் எஸ்டேட்ல தாண்டி மத்த இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்திருக்கும். அப்படின்னும்போது ஸ்டாக் மார்க்கெட் போடும்போது ஒரு தயக்கம் இருக்கும். அண்ட் அதுல வந்து ஸ்டாக் மார்க்கெட்ன்னு யோசிச்சீங்கன்னா, அந்த தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அது போகறதுக்கு பல வருஷம் ஆகலாம். எவ்வளோ டைம்னே சொல்ல முடியாது. பட் சிம்பிளா ஒரே ஒரு விஷயம். எல்லாத்தையும் பார்க்கறத விட, ஒரு குறிப்பிட்ட செக்டார்ஸ் பார்க்கலாம். அது என்ன? அதாவது ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? ஒரு கம்பெனி வந்து ஒரு இடத்துல லிஸ்ட் ஆயி எனக்கு கடன் வேணும்னு மார்க்கெட்ல வருது. அதாவது ஒரு இடத்துல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல வருது. மக்கள் கிட்ட பிரைவேட்டா வந்து நான் வந்து பேங்க்ஸ் கிட்ட வாங்கிட்டேன். அப்புறமா பிரைவேட்டா எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கிட்டேன். இப்ப நான் உங்ககிட்ட வரேன். நான் இவ்வளோ வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸே எடுத்துப்போம். இவ்வளோ வருஷமா நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இவ்வளோ 1000 கோடி வருது. இவ்வளோ 1000 கோடி கடன் இருக்கு. இந்த பணம் நான் வாங்குறது வந்து என் பிசினஸ்ல கடன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு, இல்ல இருக்கிற பிசினஸ் எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கு வருவேன். இதுதான் வந்து சிம்பிளா ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு கம்பெனி ஏன் வருதுன்றதுக்கு ரீசன். இப்போ ரீசென்ட்டா ஹியூண்டாய் வந்துச்சு. இல்ல மோர் ரீசென்ட்லி இப்ப நெறைய கம்பெனிஸ் லிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அப்புறமா நமக்கு தெரிஞ்ச Zomatoல இருந்து எல்லாமே ஏன் வராங்கன்னா, ஒண்ணு கடன் அடைக்கிறதுக்கு, இல்ல ரேபிட் எக்ஸ்பான்ஷன், டெக்னாலஜி இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு அந்த மாரிலாம் வராங்க. சரி இது என்ன பண்ணலாம்? இது எப்படி எல்லாமே வருது, எல்லாம் புதுசு, இது நல்லா இருக்கு, ரேட் கம்மியா இருக்கு, அப்பல்லாம் யோசிக்காம, நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சிம்பிள் விஷயம் என்னன்னா, மொத்தமா யோசிக்காதீங்க. முதல்ல எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா புடிபடணும். எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியணும்னா, எனக்கு தெரிஞ்ச இடத்துல என்ன இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். நான் இந்த கம்பெனில வொர்க் பண்றேன் அப்படின்னு நெறைய பேர் பணம் போட்டிருப்போம். சார் நான் இந்த பேங்க்ல வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதனால நான் நம்பி வாங்கிட்டேன். பட் ஆனா அது ஏறவே மாட்டேன்து. இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி எனக்கு தெரியும். நான் நெறைய என் கம்பெனி மூலமா சப்ளை பண்ணிருக்கோம். அதனால எனக்கு இந்த கம்பெனி மேல நம்பிக்கை வந்து போட்டேன். பட் ஆனா வளரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரிலாம் தப்பு பண்ணாம, சிம்பிளா 2 செக்டார் பத்தி மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு செக்டார பத்தி ஹவ் டூ இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட்ல பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு செக்டார் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களால ஜலிச்சு ஒரு இடத்துக்கு வர முடியும். அந்த கம்பெனில முதலீடு பண்ணலாமா? வேணாமா? அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அகைன் இன்னைக்கு வந்து நான் பர்ட்டிகுலரா இந்த ஸ்டாக் நல்லது, அந்த ஸ்டாக் நல்லதுன்னு சொல்ல போறதில்ல. பட் ஏன் இந்த செக்டார சூஸ் பண்ணலாம்? ஏன் சூஸ் பண்ணக்கூடாது? அப்படின்றது, இந்த செக்டார ஃபாலோ பண்ணா நீங்க என்னென்னலாம் பண்ணணும்? அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து பிஎஃப்எஸ்ஐ. அதாவது பிஎஃப்எஸ்ஐனா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி. இந்தியால வந்து அதாவது எந்த நாட்டிலயுமே பேங்க் இல்லாம எதுவுமே நகராது, நிகழாது. அதாவது ஒரு பேங்க் இருந்தா தான் கடன் குடுக்க முடியும். அந்த பேங்க் இருந்தா தான் வந்து மக்களுக்கு வந்து பண பரிமாற்றம் நடக்கும். ஒரு பிசினஸ் நடக்கணும்னா அது கண்டிப்பா தேவை. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னாலும் தேவை. ஒரு எண்ட் டு எண்ட் வந்து ஒரு பேங்க் இல்லாம ஒரு கண்ட்ரியால, ஒரு நாட்டுல நடக்கவே முடியாது. இந்தியால மிகப்பெரிய பேங்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ, HDFC, ஐசிஐசிஐ. அது மட்டும் இல்லாம நெறைய பிரைவேட் பேங்க்ஸ், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இருக்கு. ஸோ நீங்க பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா, காலங்காலமா 100, 150 வருஷத்துக்கு பழமையான பேங்க்ல இருந்து லேட்டஸ்ட்டா ஆரம்பிச்ச 30 வருஷத்துக்கு முன்னாடி HDFC பேங்க் வரைக்குமே நெறைய நெறைய ரீச் பல மடங்கு வளர்ந்திருக்கு. அண்ட் இது வந்து இன்னொரு 30 வருஷம் ஆனா இருக்குமா? 50 வருஷம் ஆனா இருக்குமானா, கண்டிப்பா இருக்கும். ஸோ நீங்க ஒரு பிக்ஸட் டெபாசிட் வந்து ஒரு 20 வயசுல ஆரம்பிக்கிறவங்களுக்கு புது பேங்க் அக்கவுண்ட். பட் ஆனா ஒரு 50, 60 வயசுல இருக்கீங்க, 40 வயசுல இருக்கீங்கன்னா, கண்டிப்பா கரியர் ஸ்டார்ட்டிங்ல 21, 22 வயசுலயாவது இப்பலாம் வந்து ஸ்கூல் பசங்களுக்குலாம் வந்து தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் சொல்றதுனால 10 வயசுல கூட ஓப்பன் பண்ணிடுறாங்க. நீங்க 2, 3 வயசுலயே கூட பான் வச்சுட்டு கேஒய்சி பண்ணிட்டு கார்டியனா அப்பா, அம்மா வந்து பசங்களுக்கு ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அது பிரச்சனை இல்ல. 21 வயசுல இருந்து கன்டினியூஸா உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. 21, 22ல தான் பணம் உங்களுக்கு அக்கவுண்ட்ல சேர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க அத வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணி தான் ஆகணும். அப்போ பேங்க் வந்து உங்க லைஃப்ல 20, 22 வயசுல ஆரம்பிச்சதுன்னா, நீங்க இறக்குற வரைக்கும் அடுத்த 50, 60 வருஷம் ஒரு பர்ட்டிகுலர் பேங்க்ல உங்க அக்கவுண்ட் டிராவல் ஆயிட்டே இருக்கும். மேபி இன்னும் 2, 3 பேங்க் அடிஷன் ஆகுமே தவிர
எக்ஸிஸ்டிங் பேங்க். சர்வீஸ் பிடிக்கலன்னு பேங்க் மாத்துறவங்க உண்டு. அது இல்லன்னு சொல்ல. பட் ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி பேங்க் வந்து காணாம போகாது. அது அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ பேங்க்ஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ அடுத்த 20, 30 வருஷத்துக்கு பயப்பட வேணாம். அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் நீங்க HDFC பேங்க்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டெபாசிட் HDFCயோ, SBIயோ எந்த பேங்க் வேணா எடுத்துக்கோங்க. நீங்க அந்த பர்ட்டிகுலர் பேங்க்ல எவ்வளோ வருஷமா டெபாசிட் வச்சிருக்கீங்க? நான் வந்து பேங்க் லாக்கர் வேணும்னு ஒரு பேங்க்ல போய் கேட்டேன். அது மினிமம் 50,000 போடணும்னாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஏரியாவுக்கு நான் வந்து 12 வருஷமா அந்த பேங்க்ல ரூ. 50,000 சேர்ந்துகிட்டே இருக்கு இன்ட்ரெஸ்ட். எனக்கு வேணும் குடுங்கன்னு கேட்டா, லாக்கர் குளோஸ் பண்ணா தான் தருவோம்னு சொல்றாங்க. அப்ப விச் மீன்ஸ் அந்த லாக்கர் வச்சுட்டு இருக்க வரைக்கும் நான் அந்த டெபாசிட் ரூ. 50,000 பேங்க்லயே இருக்கும். ஸோ இப்படிதான் நம்ம பணத்த லாக் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அந்த பேங்க் திவாலானா மட்டும் தான் உங்க பேங்க் அந்த பணமும் போச்சு, ஸ்டாக்கும் போச்சு. பட் SBI மாதிரியான பேங்க்கோ, HDFC, ICICI இந்தியால பார்த்தீங்கன்னா பேங்கிங் சிஸ்டம் ஸ்ட்ராங்கு, RBI ஸ்ட்ராங்கு. இந்த ஒரு ரீசன்னால தான் 2008 கிரைசிஸ். உலகத்துல யுஎஸ்ல பெரிய லேமன் பிரதர்ன்ற பேங்க் திவாலானப்போ, இந்தியால சர்வைவ் ஆன ரீசன், இந்தியா வந்து அப்பயும் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்த ரீசன் வந்து இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருந்தது. இத வந்து வேர்ல்ட் பேங்க்ல இருந்து எல்லாருமே பாராட்டியிருக்காங்க. இந்தியால இன்னுமே RBI வந்து தனிச்சு செயல்பட்டுட்டு இருக்கிறது இதனால தான் ஆட்டோனமஸா இருக்குது. அண்ட் முக்கியமான பேங்கிங் டிசிஷன்ஸ் எல்லாமே RBI தனியா தான் பண்றாங்க. ஸோ நான் எதுக்கு இவ்வளோ விஷயம் பேங்க்க பத்தி RBI இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, பேங்க் ஆஸ் அ சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அந்த பேங்க் நல்லா ரன் ஆயிட்டு இருக்கா? நான் என்னென்ன மெட்ரிக்ஸ் பார்க்கலாம்? உங்களுக்கு நீங்க பார்க்க வேண்டிய ஒரு சில மெட்ரிக்ஸ் நான் போடுறேன். அதுக்கப்புறம் வேற என்னென்னலாம் நீங்க பார்க்கலாம் அப்படின்றதையும் நான் இந்த இந்த இதுல சொல்லப் போறேன். ஸோ பேங்க்க பொறுத்தவரைக்கும் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, PBன்னு சொல்லுவாங்க. அதாவது பிரைஸ் டு புக் வேல்யூ. அதுக்கப்புறமா என்பிஏ, அதுக்கப்புறமா என்ஐஎம், நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், அதுக்கப்புறமா சிஏஆர், கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. இது 4 மட்டுமே போதாது, இன்னும் நிறைய விஷயம். பட் பேசிக்கா இதை பார்த்தாலே வந்து பேங்க் நல்லா இருக்கா இல்லையான்னு ஓரளவுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ப்ரொவிஷனிங், லோன்ஸ் அது எல்லாமே என்பிஏல வந்துடும். ஸோ பிரைஸ் டு புக் வேல்யூனா கடந்த 5 வருஷமா அதோட வேல்யூ என்ன, கடந்த 10 வருஷமா அதோட வேல்யூ என்ன. ஒவ்வொரு கம்பெனிக்குமே பேங்க்குக்குமே புக் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து ₹100 இருக்குன்னா 2 டைம்ஸ் இருக்கு அப்படின்னா ₹200 இருக்கும். 2 into 100 பிரைஸ் டு புக். அந்த 2 டைம்ஸ் 100 இருந்தா ₹200. அந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து 200 இருக்கும். அதே மாதிரி 3 டைம்ஸ் இருக்குன்னா ₹300 போயிருக்கும். ஆவரேஜா ஒரு பேங்கோட பிரைஸ் டு புக் வேல்யூ 3 இருக்கு அப்படின்னா இப்போ அதோட ₹300 இருக்கணும். இப்போ அதோட ஸ்டாக் பிரைஸ் வந்து 200 இருக்குன்னா தாராளமா அண்டர் வேல்யூடு. ஏன் அண்டர் வேல்யூ ஆயிருக்கு? போன 2 குவார்டரா என்பிஏ அதிகமாயிருக்கு. அதனால அண்டர் வேல்யூ ஆயிருக்கலாம். போன 2 குவார்டரா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ரொம்ப கம்மியா இருக்கு. கம்பேரிங் வித் அதர் பேங்க்ஸ். அதனால கம்மியா இருக்கலாம். கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ ரொம்பவே கம்மியா இருக்கு. RBI மார்ஜினை விட கம்மியா இருக்கு அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாக் பிரைஸ் குறையும். பட் அதெல்லாம் ரிஸ்க் இருக்கா அப்படின்றத மேனேஜ்மெண்ட் டிசிஷன்ஸ், மேனேஜ்மெண்ட் கால்ஸை நீங்க வாட்ச் பண்ணா மட்டும்தான், படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கான இன்வெஸ்டிங் போக முடியும். சரி இது ஏன் அப்ப புக் வேல்யூ இந்த ₹100 இருக்குமானா, எவ்ரி குவார்டர் வந்து எவ்ரி இயர் ஆனுவல் ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். 100ல இருந்து 150 ஆகும். அப்ப புக் வேல்யூ பிரைஸ் டு புக் வேல்யூ பாத்தீங்கன்னா ஆவரேஜா 3 இருக்குன்னா 3 into 150 450 ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டாக் பிரைஸ் இன்னமும் 250 300ல இருக்குன்னா கண்டிப்பா அடுத்த ஒரு 25-30% அப்ரிஷியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அந்த பேங்க்ல அந்த கம்பெனில இப்போதைக்கு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பேசிக்கா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் நான் பெர்ஃபார்மிங் அசெட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கா குறைஞ்சிட்டு இருக்கா அப்படின்றத மணி கண்ட்ரோல் மாதிரியான வெப்சைட்லயோ, இடி எக்கனாமிக் டைம்ஸ் அது மாதிரியான வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் எவ்வளோ, என்பிஏ வந்து லாஸ்ட் 8-10 குவார்டரா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்ல குறைஞ்சிருக்கு, இப்போ எந்த லெவல்ல இருக்கு, கிராஸ் என்பிஏ எவ்வளோ இருக்கு, நெட் நான் பெர்ஃபார்மிங் அசெட் சொல்லிட்டோம். கிராஸ் வந்து யூஸ்வலா 2-3 கூட இருக்கலாம். நெட் வந்து லெஸ் தேன் 0.5 லெஸ் தேன் 1 இருந்தா ரொம்பவே நல்ல வேல்யூன்னு அர்த்தம். அது எந்த பேங்கா இருந்தாலும். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2020-21 வரைக்கும் கிட்டத்தட்ட 4-5 அந்த லெவல்ல இருந்தது. நெட் என்பிஏ, கிராஸ் என்பிஏ அந்த மாதிரிலாம். அந்த லாஸ்ட் ஒரு 3-4 வருஷத்துல அது வந்து ஆஸ் யூசுவல் 1-2 கீழ வந்துருச்சு. அதனால தான் அந்த என்பிஏ நம்பர்ஸ் குறைய குறைய பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அந்த கோவிடுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, PSU பேங்க்ஸ் இன்க்ரீஸ் ஆன மெயின் ரீசன் அதுதான். பிரைஸ் டு புக் வேல்யூவை தாண்டி இன்க்ரீஸ் ஆனது ரீசன் அந்த வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஏன்னா போன 2013-14ல இருந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் பெர்ஃபார்மே பண்ணல. கிட்டத்தட்ட ரொம்பவே கம்மியா இருந்தது. பட் கம்ப்ளீட் ரிவர்சல் பிகாஸ் என்பிஏ இம்ப்ரூவ் ஆச்சு. பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் சூப்பரா போச்சு. இன் பர்டிகுலர் HDFC, ICICI அண்ட் ICICI ரொம்பவே அடி வாங்குச்சு. சந்தா கோச்சர் இஷ்யூ அதெல்லாம். அண்ட் 1920க்கு அப்புறம் ICICI பிக்கப் ஆச்சு. HDFC குறைஞ்சது பிகாஸ் பேக் டு பேக் இஷ்யூ.
ஆர்பிஐ ஒரு சர்க்குலர் விட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து மேனேஜ்மெண்ட் சேஞ்சஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் 1, 2 இருந்தது. இதெல்லாம் போய் கடைசியில பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்டாண்டர்டா ஒரு லெவல்ல இருக்கு. இங்கருந்து இன்கிரீஸ் ஆகும்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நான் சொல்ற பேங்க்ஸ் நேம்ஸ் எல்லாமே வந்து ரெஃபரன்ஸஸ் மட்டும் தான். ப இது எல்லாத்தையும் நீங்க அனலைஸ் பண்ணா மட்டும் தான் அண்ட் மத்த பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் கம்பேர் பண்ணும்போது தான் HDFC நல்லதா? இல்ல இந்த பிரைவேட் செக்டார் இத விட சூப்பரா இருக்கே! அதுக்கப்புறமா மேனேஜ்மென்ட் டிசிஷன்ஸ். ஒவ்வொரு பேங்க்குக்கான வெப்சைட்டோ, கம்பெனிக்கான வெப்சைட் போனீங்கன்னா, இன்வெஸ்டர் கால், இன்வெஸ்டர் ரிலேஷன்ஸ்ன்னு இருக்கும். அதுல போனீங்கன்னா, இந்த குவார்ட்டர்ல பேங்க் என்ன பண்ணிருக்கு? இந்த ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் 2024, 25 வந்தப்போ, ஆனுவல் ரிசல்ட் வந்தப்போ, அவங்க லாஸ்ட் 1 இயரா என்ன பண்ணாங்க? என்பிஎஸ் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு? குறைஞ்சிருக்கு. என்ன கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு? குறைஞ்சிருக்கு. அண்ட் என்ன பாசிட்டிவா நடந்திருக்கு? இந்த டிசிஷன்னால பேங்க் இந்த லெவல்ல இருக்கு. அந்த மாரி எல்லாமே இருக்கும். இது வந்து போன இயரோட கம்பேர் பண்ணி பாருங்க. இம்ப்ரூவ் ஆயிருக்கா? டிட்டரியேட் ஆயிருக்கா? மணி கண்ட்ரோல் எக்கனாமிக் டைம்ஸ் சொன்னேன். ஸ்கிரீனர் வெப்சைட் போனீங்கனாலும் இன்னும் சூப்பராவே உங்களுக்கு டேட்டா கிடைக்கும். அதுலயுமே வந்து உங்களால ஈஸியா ஒரே பேஜ்ல லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கான குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ கம்பேர் பண்ண முடியும். இயர்லி ரிசல்ட்ஸும் ஒரு 10 வருஷத்துக்கு நீங்க எவ்வளோ சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ரெவென்யூ இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இது எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர்ஸ்லாம் ஒரு பேசிக்கான ஐடியா குடுத்துரும். நம்ம இந்த பேங்க் வந்து அடுத்த 5 வருஷம், 10 வருஷம் இருக்குமான்ற தைரியம் நமக்கு தெரியும். உங்களுக்கு பேங்க பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா, அந்த ஹிஸ்டரி வந்து ஸ்கிரீனர்ல க நோட்ஸாவே குடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்வெஸ்டர் ரிலேஷன் சொன்னேன். அங்க பார்த்தாலும் கம்பெனியோட ஹிஸ்டரி, அந்த பேங்கோட ஹிஸ்டரி டீடைல்டா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மேனேஜ்மென்ட் டிசிஷன்ஸ் அண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இபிஎஸ் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு அண்ட் இந்த 4 நம்பர் பேங்கிங் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ன்னு எடுத்தீங்கன்னா, இப்போ வந்து இன்சூரன்ஸ் வந்துருச்சு. அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம ஃபினான்ஸ் கம்பெனிஸ், கோல்டு ஃபினான்ஸ் கம்பெனிஸ், முத்தூட் ஃபினான்ஸ் மாதிரியான கம்பெனிஸ். அது இல்லாம அ பஜாஜ் ஃபினான்ஸ் மாதிரியான கம்பெனிஸ், சோழமண்டலம் ஃபினான்ஸ், மஹிந்திரா ஃபினான்ஸ் இதெல்லாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குமே தவிர, அந்த டவுன் ஆகுறப்போ இல்லன்னா ஏன்னா இந்த என்பிஏன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆகுது, லிக்விடிட்டி இருக்கு அப்டின்னா ஆட்டோமேட்டிக்கா சேல்ஸ் நெறைய நடக்கும். அந்த வேல்யூ இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கும். பட் மார்க்கெட் குறையுது அப்டின்னா, லிக்விடிட்டி டைட் பண்றாங்க ஆர்பிஐன்னா ஆட்டோமேட்டிக்கா என்பிஎஸ் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். 5 to 10 இயர்ஸ் இருக்கும். ஸோ நீங்க வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 15 வருஷமா சூப்பர் டூப்பர் ஸ்டாக்ன்னு சொல்லுவேன். ஸோ அது வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அத பத்தி டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்தியாவோட மிடில் கிளாஸ் குரோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த ஜன்தன் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணதுனால எல்லாருக்குமே பேங்க் அக்கவுண்ட், எல்லாருக்குமே டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதுன்றதுனால நெறைய பேங்க்ஸ் ரீச் அதிகமாச்சு. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு விஷயமும் நடக்கும்போது அதோட ரிப்பிள் எஃபெக்ட் வந்து இந்த பேங்க்குக்கு இருக்கா அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்த்து கம்பேர் பண்ணீங்கன்னா, அது மட்டும் இல்லாம இன்சூரன்ஸ் விக்கிறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் விக்கிறாங்க அண்ட் செக்யூரிட்டீஸ், டிமேட் விக்கிறாங்கன்னும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பேங்க் வந்து மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது அண்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ அதிகரிக்குது. பேங்க்ஸ தாண்டி பேங்க் மூலமா இதெல்லாம் ரெவென்யூ அவங்களுக்கு வருது. ஸோ இதெல்லாம் தனியா லிஸ்ட் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்த 5 இயர்ஸ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஸ் பேங்க்லேருந்து ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் தனியா வருது. இல்ல டிமேட் தனியா லிஸ்ட் பண்ண போறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஏயுஎம் ஆல்ரெடி யூடிஐ வந்துருச்சு, ஆதித்யா பிர்லா வந்துருச்சு, HDFC இருக்கு. ஆக்சிஸும் லிஸ்ட் ஆக போகுது பெரிய கம்பெனி அப்படின்னா, பாசிபிலி அதுவுமே வந்து பிரிஞ்சு வரும்போது ஷேர்ஸ் போனஸா கிடைக்கும். ஸோ இந்த மாரி விஷயம் நடக்கிறதுனால, நீங்க ஒரு பேங்க் எடுத்தீங்கன்னா, மல்டிபிளா உங்களுக்கு ஒரு ஸ்டாக்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ உங்களோட அ போர்ட்ஃபோலியோ வந்து மல்டிபிள் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு லாங் டெர்ம்ல நடக்கும். ஸோ இது எல்லாம் நான் சொன்னதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் பேங்க் நேம்ஸ் எதையுமே நான் டிஸ்க்ளோஸ் பண்ணல. சொன்னது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். இத ரெக்கமெண்டேஷன்ஸா எடுத்துக்க வேணாம். அந்த கம்பெனிஸ் அனலைஸ் பண்ணுங்க. மத்த பிரைவேட் செக்டார் பேங்க்ஸோட கம்பேர் பண்ணுங்க. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸோட கம்பேர் பண்ணுங்க. எது கரெக்ட்டோ இத வச்சுக்கிட்டு, இத ஃபர்தர் அனலைஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கே வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா இல்லையா? என்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பேங்கிங் செக்டார் பத்தி மட்டும் எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம்னு பார்த்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார் ஃபர்ஸ்ட் வந்து எதெல்லாம் வந்து ஈஸியா எல்லாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ அந்த செக்டார்ஸ் ஒன் பை ஒன்னா போவோம். அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் பத்தின டிஸ்கஷன்ஸ் டீடைலா பண்ணும்போது உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்களே இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமான்னு டிசிஷன் எடுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இந்த பர்ட்டிகுலர் பிஎஃப்எஸ்ஐ செக்டார் பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவோ கமெண்ட் ரிப்ளையோ நான் பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.